ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை வச்சு இன்றைக்கி நாம் மஷ்ரூம் பன்னீர் கிரேவி பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக மஷ்ரூம் பன்னீர் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 10 பல்லு பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பேக்கெட் மஷ்ரூம் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 250 கிராம் பன்னீர். ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை வந்து நசுக்கி போடுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் மஷ்ரூமை போட்டுக்கலாம். கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, மஷ்ரூம்லேயே தண்ணி லீக் ஆகும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு. மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை ஏற்கனவே கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், அதை கலந்துக்கலாம். மஷ்ரூம் பன்னீர் கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வெள்ளை மிளகு, 1/2 ஸ்பூன். இது மூணுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. பன்னீரை போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அந்த அரைச்ச பொடியை கடைசியாக போட்டுக்கலாம். பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாம். பன்னீர் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த டைப்பில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.